ஒரு காலத்துல இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோம்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா இதுல என்ன இருக்க போகுது, இதுல என்ன ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பேசினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு மேல அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி. உங்களுக்கு பிடிஎஸும் தெரியல, கேபாப்பும் தெரியல, அதுதான் உண்மை. எடா பெரிய கேபாப்பு ஹிப்ஹாப் தெரியுமா? அவரோட நேம் ஆதிங்கிற பேரை நிறைய பேர் மறந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்காரு இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாக. ஆதி நான் வைப்பு எந்த ஊரு எந்த நாடு எங்க போனாலும் எடுக்கும்டா. ரொம்ப நாளா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வராம மூவிஸ்க்கு கம்போஸ் பண்ணியே போயிட்டே இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு மறுபடியும் ட்ராக் குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா பை பை பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் விட்டுருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அர்ஷத் கான் அப்புறமேல் நம்ம கேம் சூரி எல்லாம் வந்து கலக்கியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு சாங் வந்திருக்கு. அந்த சாங் பார்த்தா ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஹிப்ஹாப் தமிழ் the conversation already has fan only on promo. என் பொண்ணு யூடியூப்ல 20000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கானா? பார்க்கலையே. இன்கமே இல்ல. நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இது மாப்ள வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. 4000 சப்ஸ்கிரைபர் மாசம் 12. எப்படி மாப்ள? ஃபேன்ஸ். ஐயோ. ஃபேன்ஸா? என்ன ஃபேன்ஸ்? ஐயோ. No fans. Only fans. Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டில் போய் உண்மையா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். மர்கயா மாமா மர்கயா. இந்த வாய்ஸை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. மர்கயா ஓஹோ இந்த வைபு செம. Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு கிளாஸ். காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டில் போய் உண்மையா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் மாறும். உழைப்பேன் நான் தினம் மென்மை நிகழ்காலம். என கொண்டு பல பல அவதாரம். என் நடிப்பு நிஜம் அல்ல ஒரு மாதிரி சொல்லல. ஹிப்ஹாப் தமிழ சாங்னாலே ஒரு சோசியல் மெசேஜ் இல்லைன்னா நமக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வரிகள் அது வந்து நமக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அது அவரோட எல்லா சாங்லையுமே இருக்கு. இந்த இதுலயும் கொடுத்துருக்காரு. அரசியல் பணபலம் அதிகாரம் இவை கண்டு நடுங்கிடும் சமுதாயம். வரும் தலைமுறை மனத்தினில் பெரும் காயம். இப்பெல்லாம் 4 வாரம் போதும் மாறி போகும் கலாச்சாரம். Different actors in my social media. குட்டி குட்டி பச்சாஸ் எல்லாம் பாக்குறாங்கயா. தப்பு தப்பு தப்பா எல்லாம் காட்டுறாங்கயா. நமக்கு என்ன மச்சான் ஜாலியாக பாப்போவா. ஆண்டவன் படைச்சான் நம்ம கேள்வி கேட்கையா. வேலை வெட்டி இல்லாதவன் தாண்டா கேள்வி பேசுறான். திறமைய காட்டி மேல வந்த காலம் ஒண்ணு எதை காட்டி மேல வர போறோம் ஒண்ணு தினம் ஒரு வாட்டி யோசிச்சேன்டா நானும் நின்னு. ஆனா எதுவுமே புரியல சார். தலைமுறை தாண்டி என் புகழ் வாழணும்னா இணையத்தில் நானும் வாழணும். கேவலமா அதை தினம் பார்த்து கை தட்டும் கெனையனா இனி வரும் தலைமுறை சார். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டுல போய் நானும். ஆனா இது உண்மைங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட திறமைய மதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷேம்லெஸ் வீடியோ, அதாவது பாத்தீங்கன்னா அவங்கள தாழ்த்திக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா பாப்புலர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. only fans. பொண்ணு வீட்டுல போய் நானும் கெத்தா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டுல போய் நானும் கத்தி சொன்னா தெலுங்கு படத்தை கொண்டு வந்தாங்க. நானும் செத்து போயிட்டேன்டா. மர்கயா மாமா மர்கயா மர்கயா மாமா மர்கயா மர்கயா. இது செமையா இருக்கு. மர்கை மர்கா வாங்கிட்டாங்கயா.
டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கு. நிறுத்துங்க. ஓ இல்லையா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன எல்லாரையும் வலுக்கட்டாயமா பார்க்க வச்சேன்? பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும்போதோ காட்டுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதா? இது தப்புனா அதுவும் தப்பு தான். போப்பா முத. அங்கிள் என்னடா பொண்ணு? This is a purely a work of fictions, but your EMI are real. So log in to work, not fantasies. கடைசியில் பார்த்தீங்களா கருத்தை பொறுத்து முடிச்சிருக்காரு. உண்மையாகவே இந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து செம்மையாக இருக்குது. அந்த இன்பிட்வீனில் வர வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் இன்னொரு வாட்டி கேட்பேன் இந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாக இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் ரிலீஸ் பண்ணணுங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது, என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அவள் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க சேனலுக்கு அப்போ சொந்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேசி நினச்சோம்.